உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. பர்மிஷன் கேட்டேன், பட் ஐசோலேட்டடாக இருக்கிறதுனால வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சார், இங்கே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது இன்னொரு எபிசோட் காடி பயணங்கள்லேருந்து. போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னை டு ஆம்பூர் நம்ம எலக்ட்ரிக் பஸ், அதாவது நியூகோ எலக்ட்ரிக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இப்போ நம்ம பார்ப்போம். ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படிலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்ப்போம். ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம்னா, இப்போது கப்புள் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி தான் இந்த பைபாஸ் வந்து இங்கே ஆக்சுவலி கொண்டு வந்திருந்தாங்க. நீங்கள் பார்க்குற இந்த பைபாஸு, அதாவது இந்த ஃப்ளைஓவர் பைபாஸ் இருக்குல்ல அது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இது ரொம்பவே ஒரு ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோனாக தான் இருந்தது. இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணுறது மற்றது எல்லாமே கஷ்டமாக தான் இருந்தது. அது போக இப்போது இந்த ஃப்ளைஓவர் போட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2-வே லேன், இந்த பக்கம் ஒரு லேன் அந்த பக்கம் ஒரு லேனுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரயில்வே ஸ்டேஷனே ரொம்பவே நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் என்ன அமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்றதையும் நம்ம போய் இப்போ பார்ப்போம். பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மேஜராக சொல்கிறது என்ன ஏதுன்றதை பார்த்தோம்னா, லெதர் அண்டு பிரியாணின்னு தான் நம்ம சொல்லுவோம். பிரியாணின்றது இப்போ வேணால் வந்ததுக்குன்னு வேணால் நம்ம சொல்லலாம். பட் லெதர் இண்டஸ்ட்ரின்றதை பார்த்தோன்னா தொன்று பல வருஷமாக இங்கே ஆம்பூரில் இருக்குங்க. மெயின் கனெக்டிவிட்டி ஏரியா எதுக்குன்றதை பார்த்தோன்னா இந்த பஸ்ஸு ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில், அது இன்னொரு விலாகில் நம்ம போடுறோம். அதை தவிர பார்த்தோம்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் கனெக்டிவிட்டி தான். இந்த ரயில்வே ஸ்டேஷன் கனெக்டிவிட்டி பார்த்தோன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா சென்னை டு, அதாவது வெஸ்டர்ன் சைட் ஆஃப் தமிழ்நாடு சொல்லுவோமா, ஈரோடு, சேலம், திருப்பூர், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், இந்த ரீஜன் போகிற வழி இந்த ட்ரெயின் எல்லாமே பார்த்தோன்னா நம்ம ஆம்பூர் வழியாக தான் போகும். அதே மாதிரி பெங்களூர் போகிற ட்ரெயின்ஸும் ஆம்பூர் வழியாக தான் போகும். ஆந்திரா மற்ற ஏரியா நார்த்து போகிறதெல்லாம் பார்த்தோன்னா அந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி வழியாக போயிடும். பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கள, க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன். ரொம்பவே நல்லா நீட்டாக உள்ளே அந்த பக்கம் என்ட்ராகி ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வந்தோம்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தோம்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. பொதுவாக ஸ்டேஷன்ஸில் எல்லாமே இருக்கும், சென்னையிலேருந்து மற்ற ஏரியாஸ் அந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம இப்போ உள்ளேயும் போய் பார்ப்போம். ரிசர்வேஷன் கவுண்டர் இங்கே தான் இருக்குது. ஆனால் அது எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்றது தெரியல. பிளாட்ஃபார்முக்கு வந்து நம்ம இப்போ டிக்கெட் எடுத்தோம்னா நம்ம எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம். மெயின் ரிசர்வேஷன் கவுண்டர் வந்து இங்கே தான் இப்போ இருக்குது. ரிசர்வேஷன் கவுண்டர் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன கவுண்டர் தான். பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு மற்றபடி இருக்கிறதுனால அந்தளவுக்கு க்ரௌட் நம்ம இப்போ பார்க்க முடியல. இப்போ ஸ்டேஷனில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்னன்றதை நம்ம இப்போ போய் பார்ப்போம். அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஹால், சீஃப் ட்ராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், RPF. சென்னைக்கு இப்போ கரெக்டாக ட்ரெயின் இல்லை. சென்னைக்கு ட்ரெயின் பார்த்தோம்னா காலையில் 11 o'clock லாஸ்ட்டு ட்ரெயினாக. அடுத்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர்லேருந்து வர்ற ட்ரெயின் தான் 6 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்கிறாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா ஸ்டேஷன்லாம் பார்த்தோன்னா ரொம்ப டெசர்ட்டடாக இருக்கும் பாருங்கள்.
அந்தளவுக்கு க்ரௌடும் கிடையாது, எதுவும் கிடையாது. மக்களே ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம இங்கே பார்த்தோம்னா அந்த ரெயிலிங்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வீல் சேர் ஆக்சஸபிள் என்ட்ரன்ஸ் இருக்குது. மோரோவர் இது எதுக்குன்னு பார்த்தோன்னா மாற்றுத்திறனாளிகள், அதாவது இந்த பார்வையற்றோர் வந்து இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போக முடியும், எந்த வித ஹெல்ப்போ இல்லை தடுமாற்றமோ இல்லாமல். அந்த மாதிரி அவங்க ஈஸியாக போயிட முடியும். பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தோன்னா இங்கே 3 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி பிளாஸ்ட்டுங்கிற பாருங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 and 2ல் தான், அதாவது மோஸ்ட்லி 1 பார்த்தோம்னா சென்னையிலேருந்து கிளம்புற வண்டிங்க, அதே மாதிரி ரிட்டர்ன் வர்ற வண்டிங்க டுவர்ட்ஸ் சென்னை பார்த்தோன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 and 3ல் வரும். மோஸ்ட்லி 3 பார்த்தோம்னா இந்த குட்ஸ் ரயிலு, இந்த நான் ஸ்டாப் வண்டிங்கெல்லாம் போகுது பார்த்தீங்களா, அந்த வண்டிங்க தான் மோஸ்ட்லி அதில் போகும். ட்ரெயின் சர்வீஸ் வந்து இப்போ டே டைமில் இந்த டைமில் இல்லாததுனால கொஞ்சம் டெசர்ட்டடாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா இருக்கிற மக்கள் யாருக்காவது எதாவது தேவை இருக்குன்னா ஒரு 2 ஸ்டால்ஸ் ஓப்பனாக இருக்குது. மெயின் ஸ்டால் பார்த்தோம்னா இந்த ஃபுட் ட்ராக் இருக்குது பாருங்கள், ஐஆர்சிடிசியோடது. இதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று இருக்கும், அந்த ஸ்டால்லையும் இருக்கும். மோஸ்ட்லி 4 o'clock மேலே தான் இது ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரெயின்ஸ் அப்போ தான் வருதோ, பேசஞ்சர்ஸும் நிறைய பேர் அப்போ தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த க்ரீன் கவர்டு ஏரியா எல்லாமே பார்த்தோம்னா, அந்த மரங்கள் எல்லாமே பார்த்தோம்னா அது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுனால் நீங்கள் உடனே அந்த ஃபாரஸ்ட்டுன்ற மாதிரி நினச்சிக்க வேண்டாம், அது சும்மா தான் அது. இந்த விலாக் அநேகமாக இதோட முடிக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, பர்மிஷன் கேட்டேன். பட் ஐசோலேட்டடாக இருக்கிறதுனால வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சார், இங்கே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இம்பெக்கபிளி மெயின்டைன்டுன்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக மெயின்டைன் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கவே ரொம்ப க்ளீனாக இருக்குது. மேபி பாப்புலேஷன் கம்மியாக இருக்குன்றாலே என்னன்னு தெரியல, இந்த ட்ராவல்னால அதனாலேயா இருக்குமான்னு தெரில. பட் மோரோவர் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன். மைசூர் எக்ஸ்பிரஸ் 6:20, டபுள் டெக்கர் 4:20, 4:40, இன்டர்சிட்டி 4:48, பிருந்தாவன். இதுதான் இங்கே இப்போதைக்கு ட்ரெயின் அரைவல் டைமிங்ஸ். இந்த ரயில்வே ஸ்டேஷன் விலாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. ஏன்னா ஆர்பிஎஃப் வந்து வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுக்கல, சேஃப்டி ரீசன்ஸ், செக்யூரிட்டி ரீசன்ஸ்ன்றனால முடியாதுன்ட்டாங்க. பட் வந்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரயில்வே ஸ்டேஷன். இவங்க வச்சுருக்கிற அம்யூனிட்டிஸும் சரி, ஃபெசிலிட்டிஸும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது. டெஃபினெட்லி ஆம்பூர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரெயின் சர்வீசஸும் நான் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ஏன்னா மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸில் தான் இருக்குது. ஃப்ரம் சென்னைனா மார்னிங்ஸில் போயிடுது, டுவர்ட்ஸ் சென்னைனா ஈவினிங் 4லேருந்து 6 o'clock வரைக்கும் இங்கே ட்ரெயின்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்பூர்லேருந்து கிளம்புற ட்ரெயின் டைமிங்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனல் ஷேர் பண்ணிங்கன்னா காடி பயணங்கள் இதில் எல்லாமே இருக்கும். பஸ் ட்ராவல், ட்ரெயின் ட்ராவல், ஃப்ளைட்டில் கூட ட்ராவல் பண்ண வீடியோஸ் இருக்கும். யாருக்காவது அது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. Until we meet next time, thanks for watching. Bye bye.